வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்த ஒரு எக்ஸாம், ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல கேட்ட ஒரு கேள்வியை பாருங்க. ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை ரோட்டுக்கு என்ன பெயர் மாற்றப்பட்டதுன்னு கேட்கறாங்க. சரியா? என்ன பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தவிய பாதை, கர்த்தவிய பாத் அப்படின்னு சொல்லி பெயர் மாத்திருக்காங்க. இது மாதிரி என்ன பெயர் எல்லாம் மாத்திருக்காங்க? அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்களா, பெயர் மாற்றம் என்னென்ன பெயர் மாத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தது ராஜ்பாத். ராஜ்பாத் அப்படிங்கிறத கர்த்தவிய பாதை அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. அப்புறமா பார்த்தோம்னா வில்லியம் கோட்டை. வில்லியம் கோட்டை ஹிஸ்டரியில நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். கல்கத்தால வில்லியம் கோட்டை வந்து கட்டப்பட்டது. கல்கத்தா உருவாக்குனவர் வந்து ஜாப் ஷார்னாக். சுதனூதி, காலிகட்டம், கோவிந்தபூர் இந்த 3 கிராமங்களை இணைச்சு கல்கத்தான்னு ஒன்று உருவாக்குவாங்க. அதுல வில்லியம் கோட்டை தான் அவங்க வந்து ஹப். அங்க வச்சுதான் இந்தியா மொத்தத்துக்குமே ஸ்கெட்ச் போட்டாங்க. அந்த வில்லியம் கோட்டையோட பேரை விஜய் துர்க் அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. அந்தமான் நிக்கோபர். அந்தமான் நிக்கோபர் ஐலண்டோட கேபிட்டல் போர்ட் பிளேயர் அது வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. அடுத்து முகலாயர்களுடைய தோட்டம் முகல் கார்டன். முகல் கார்டன் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த முகல் கார்டனுக்கு அம்ரித் உத்யன் அப்படின்னு பெயர் மாத்திட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய உதாம்பூர் ரயில் நிலையத்துக்கு துஷர் மகாஜன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்து மாத்திட்டாங்க. தேங்க்யூ.